அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதல் உம்னி, முடிவும் நீ. நம்ம சேனலுக்கு நீங்க புது நபரா இருந்தா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 ஈஸியான வழிகள் இருக்கு. அது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. உங்களோட வருங்கால வைப்பு நிதி அதாவது பிஎஃப் அக்கவுண்ட்ல எவ்வளவு தொகை சேர்ந்துள்ளது அப்படின்ற ஒரு ஈஸியான மெத்தடை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் மூலமாக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் யூஏஎன் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாலும் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கு சம் ஃபார்மெட் இருக்குது, அதை நான் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு இபிஎஃபோட பேலன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம், பாஸ்புக் டவுன்லோட் பண்ணி. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதையும் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது 3 செக் பண்ணணும்னா, ஒரு சில கட்டாயமான நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யுஏஎன் நம்பர் கூட ஆக்டிவாக வச்சுருக்கணும். அது கூட ஒரு மொபைல் நம்பரும் லிங்க் ஆகிருக்கும். அந்த மொபைல் நம்பரையும் ஆக்டிவாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் யுஏஎன் கூட ஆதார் மற்றும் பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த 3 நிபந்தனைகள் வந்து கரெக்டாக பூர்த்தி செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்எம்எஸ் மூலமா எப்படி வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஊழியரோட வருங்கால வைப்பு நிதிக்கு வந்து யுஏஎன் நம்பர் ஒண்ணு உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கும். அந்த அலோகேட் ஆகிற நம்பரை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும். என்னன்னு ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ ஹெச்ஓ அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களோட யுஏஎன் நம்பர் ஸ்பேஸ் என்ன லாங்குவேஜ்ல நீங்க வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இங்கிலீஷ்னா இஎன்ஜின்னு டைப் பண்ணணும். இல்ல தமிழ் வேணா டிஏஎம் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும். 7738299899. இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோன்ற ரிப்ளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் ஒரு மிஸ்டு கால் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்பர் கொடுத்துருக்காங்க 9966044425. இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் ஒரு மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கும். அந்த நம்பர்லேருந்து நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். அதுக்கு அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்புக் வந்து டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். நான் சொல்ற வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். https://passbook.epfindia.gov.in மெம்பர் பாஸ்புக் லாகின் பேஜ் வந்து நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களோட யுஏஎன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட், அப்புறம் இங்க கொடுக்குற கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சைன் இன் கொடுத்தீங்கன்னா உங்க பேஜுக்குள்ள உள்ள போயிடும். பேஜுக்குள்ள உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 செக்ஷன் காட்டும். வியூ பாஸ்புக், டவுன்லோட் பாஸ்புக், வியூ கிளைம் ஸ்டேட்டஸ். இதை வந்து வியூ பாஸ்புக்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா டவுன்லோட் பாஸ்புக் கொடுத்து உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட நிறைய மெம்பர் ஐடி இருக்கலாம், எந்த மெம்பர் ஐடி ரீசெண்டான ஆக்டிவாக இருக்கோ அந்த மெம்பர் ஐடியோட பாஸ்புக்கை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் யார்கிட்டயே போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ப்ரொசீஜரும் தெரியணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் ஒரு மிஸ்டேக் கொடுத்தாலே தெரிஞ்சுக்கலாம், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.